ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று திருப்பாவையின் 30வது பாசுரம். இதுவே கடைசி பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமலர் தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய். இப்பொழுது 30வது பாசுரம், திருப்பாவையின் கடைசி பாசுரம். 30 பாசுரங்களை அனுசந்திப்பதால் கிடைக்கும் பலன் சொல்லும் பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி நோன்பு எனும் ஞான வேள்வியை தொடங்கினாள். அடுத்தடுத்த பாசுரங்களில் ஆச்சாரியரை எழுப்பி தோழியரை எழுப்பி ஆச்சாரியர்களை துணையாக கொண்டு பரமனை பாடியபடி ஆழ்வார்களும் தோழியரும் புடைசூழ அவன் திருமாளிகை அடைந்து அனுமதி பெற்று நப்பின்னை பிராட்டி அதாவது பக்தி என்ற புருஷகார பூத்தையை எழுப்பி தங்களுடன் சேர்த்து கொண்டு கண்ணனை எழுப்பி அவன் சாலோக்கம் அடைந்து அவனை திருமாமணி மண்டபத்தில் சீரிய சிங்காசனத்தில் அமர்த்தி அவனிடம் வேண்டி அவன் அணிகலன்களான குணங்களை பெற்று சாரூப்பியமடைந்து அவன் திருவடிகளில் சரணாகதி செய்து அந்த சாயுஜ்யமும் பெற்று நாம் எவ்வாறு கண்ணன் திருவடி நண்ண வேண்டும் என்று அழகாக ஒரு செயல்முறை போல் விளக்கி பாசுரங்கள் அருளி 29 பாசுரங்கள் மூலம் விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்தின் ஆணி வேரான சரணாகதி தத்துவத்தை நன்கு விளக்கி திருப்பாவையே ஒரு சரணாகதி பதிகம் என்று அருளியுள்ளாள். இப்படி 2ஆம் பாசுரத்தில் பைய துயின்ற பரமனடி பாடி என்று எம்பிரானின் திருவடியை போற்றிய ஆண்டாள் 30ஆம் பாசுரத்தில் கேசவனை பாடி முடித்து எம்பெருமான் கண்ணனை பாதாதி கேசமாய் போற்றியுள்ளாள். முதல் பாசுரத்தில் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் என்றருளிய கோதா பிராட்டி கடைசி பாசுரத்தில் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் என்று சரணாகதி பதிகத்தை தலை கட்டி முடித்திருக்கிறாள். பிரபத்தி பண்ணி அடையும் பலனை 30 பாசுரங்களையும் அனுசந்தித்து அடைய வேண்டும் என்பதே கோதையின் திருவுள்ளம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, இந்த பாசுரத்தில் மட்டும்தான் இந்த கூர்மாவதார நிகழ்வு சொல்லப்பட்டுள்ளது. வடமலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி அன்றொரு நாள் பார்க்கடல் கடையப்பட்ட போது தோன்றின அமுதம் உள்ளிட்ட பல பொருட்களுடன் பெண்ணமுதாக தோன்றிய திருமகளை ஏற்று தன் திருமார்பில் இடமளித்து ஸ்ரீயப்பதியாக மாதவனாக எம்பெருமான் விளங்குகின்றான். இன்னொரு விதமாக பார்த்தால் வங்கம் என்றால் கப்பல், தோணி என்ற பொருள் கொண்டு மனம் என்னும் கடலை பக்தி என்ற மத்தினால் சரணாகதி நெறிமுறை என்ற கயிற்றினால் சுற்றி கடைந்தால் எம்பெருமானின் கருணை என்ற அமுதம் கிடைக்க நாம் முக்தாத்மாவாகலாம் என்றும் பொருள்படும். மாதவனை கேசவனை, மாதவன் என்று ஆண்டாள் அழைக்க காரணம் அவளுடைய ஆச்சாரியனும் தந்தையுமான பெரியாழ்வாரின் உபதேசத்தை மனதில் வைத்தே என்று பெரியோர் கூறுவர். மார்வம் என்பதோர் கோயிலமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உய்யலுமாமே என்று பெரியாழ்வார் சொன்னதை நினைந்து இங்கு மாதவன் என்கிறாளோ. மாதவன் என்றால் மௌனாத்து தியானாத்து ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம். மாதவன் மௌனத்தாலும் தியானத்தாலும் யோகத்தாலும் உணர்வதற்கு உரியவர் என்றபடி மாதவன் என்றால் ஈரேழு உலகத்திற்கும் மாதா பிதா பந்துவாக லக்ஷ்மி சகிதனாக இருந்து ரட்சிப்பதையும் சொல்லும். மாதவன் என்றால்
ஸ்ரீ என்னும் லோக மாதாவை, தயையின் ஸ்வரூபமாகவே இருக்கும் திருமகளை வக்ஷஸ்தலத்தில் வைத்திருப்பவர் என்றும், மாதவன் என்றால் வித்தைகளுக்கு தலைவர் என்றும் பொருள்படும். இந்த இடத்தில் மாதவன் என்பது பிராட்டி ஸ்ரீதேவியுடன் கூடிய அந்த பகவான் நமக்கு எல்லா விதமான செல்வத்தையும், திருத்தக்க செல்வத்தை கொடுத்து அருள் வாரி வழங்கக்கூடியவன் என்றபடி, இப்படி நாம் எம்பெருமானின் கருணை என்ற அமுதம் கிடைக்க இந்த மாதவனை கூப்பிடுகிறாள் இந்த பாசுரத்தில். கேசவன், கேசவனை என்று கூப்பிடுகிறாள். பரமனது பரத்துவம் உணர்த்துகிறது இது. ரூப ஸ்வரூப ரூபம் குணம். ஸ்வரூபத்தில் பல, வீரியம், தேஜஸ், ஐஸ்வர்யம் உடையவன். ரூபத்தில் சௌந்தர்யம், லாவண்யம், சௌகுமாரியம் உடையவன். குணமோ கருணை, கிருபை, தயை, வாத்சல்யம், சௌஷீல்யம் என்ற குணங்கள் குணக்குன்று அவன். இவை அனைத்தும் நிரம்பியவனே கேசவன் என்ற ஒரு அர்த்தம். அடுத்ததாக கேசி என்ற அசுரனை அழித்தவனும் கேசவன். கேசம் என்றால் முடி, நீண்ட கேசத்தை உடையவனும் கேசவன். கேசவன் க ப்ளஸ் அ ப்ளஸ் ஈஷ ப்ளஸ் வா. க என்பது பிரம்மாவையும், அ என்பது விஷ்ணுவையும், ஈச என்பது ருத்ரனையும் தனக்குள் கொண்டவர். அதாவது பிரம்மா ருத்ரனை தனக்குள் கொண்டவர் என்றபடி. கேசவன் தைத்திரிய ஆரண்யகத்தில் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி என்று எங்கும் பொழியும் மழைநீர் சமுத்திரத்தை அடைவது போல எந்த தேவதைக்கு செய்யும் நமஸ்காரங்களும் கேசவனாகிய விஷ்ணுவையே சென்றடையும் என்று பெருமாளின் பரத்துவம் உணர்த்துகிறது. இதையே கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதுமின்றே என்று நம்மாழ்வார் திருவனந்தபுர க்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் செய்யும் பதிகத்தில் கூறியுள்ளார். அதேபோல கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ என்றும் கேட்கிறார். இவரே பிரம்மனையும் சிவனையும் படைத்தவர் என்பதால் கேசவன். அடுத்தது திங்கள் திருமுகத்து சேயிழையார் என்று நோன்பை ஆரம்பிக்கிறார். நோன்பை ஆரம்பிக்கும்போது ஆயர் சிறுமிகள் நோன்பிற்காக என்னெல்லாம் விட்டார்கள்? மையிட்டு எழுதாமல், மலர் முடியாமல், எளிமையாக இருந்தார்கள். நோன்பு விதிகளை பழுதின்றி கடைபிடித்து கண்ணனின் கைங்கரியம் என்ற பரிசையும் பெற்ற மகிழ்ச்சியில் பகவத் சம்பந்தத்தினால் ஒளி வீசும் முழு நிலவை போன்ற திருமுகத்துடன் பொலிவுடன் திகழ்ந்தனர். அதுவே திங்கள் திருமுகத்து சேய் இழையார் என்றபடி. இப்பொழுது மதி நிறைந்த நன்னாளில் என்று பாசுரத்தை தொடங்கினாள் ஆண்டாள். இந்த கடைசி பாசுரத்திலும் திங்கள் திருமுகத்து என்று திங்கள் என்பது மதியே, அப்படியே முடிக்கின்றாள். அடுத்ததாக சென்று இறைஞ்சி. சென்று இறைஞ்சி என்பது பகவானை பணிவோடும் சரணாகதி, கம்ப்ளீட் சரண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடும் போய் அணுகுவதே சென்று இறைஞ்சி. கண்ணனின் இருப்பிடம் சென்று வணங்குகிறார்கள் என்று அறிய வேண்டும். ஏன் இது நான் சென்றுங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இருந்த இடத்திலிருந்தே வணங்காமல் அத்தகைய தனித்த வழிபாடு வழிபடும் ஒருவருக்கு மட்டுமே ஆனந்தம் அளிக்கும் என்பதால் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மை பயப்பதையே செய்ய வேண்டும் என்றபடி அடியார் குழாமுடன் கூடியிருந்து குளிர்ந்து வழிபடும் மேன்மையை உணர்த்த 7 பாசுரங்களில் இந்த சென்று என்ற சொல்லை ஆண்டாள் நாச்சியார் கையாண்டுள்ளாள். தீக்குறளை சென்றோதோம் என்று 2ஆம் பாடலிலும், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று 8ஆம் பாசுரத்திலும், சென்று செருச்செய்யும் என்று 11ஆம் பாசுரத்திலும், 33 அமரர்க்கு முன் சென்று என்று 20வது பாசுரத்திலும், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று 24வது பாசுரத்திலும், கரவைகள் பின் சென்று என்று 28வது பாசுரத்திலும், சேயிழையார் சென்று இறைஞ்சி என்று இந்த பாசுரத்திலும் அளித்துள்ளாள். இப்படியாக நாம் பகவானை போய் முழுக்க பணிவுடனும் கம்ப்ளீட்
சரணாகதியுடனும் நாம் போய் அவனிடம் நின்றால், அவனிடம் இறைஞ்சினால், அங்கு அப்பறை கொண்ட வாற்றை என்று இந்த இவ்வுலக வாழ்விற்கு பிறகு பெரும் பேரான மோக்ஷானந்தத்தை சொல்வதாகவும், ஆனால் அங்கு போய் பெறும் அப்பறையை இங்கேயே இப்பூவுலகில் வாழும்போதே பெறலாம் என்று அங்கப்பறை கொண்ட வாற்றை என்று சொல்கிறாள். அகங்கார மமகாரங்கள் மனமாச்சரியங்களை மற்றையினம் காமங்கள் மாற்றி எம்பெருமானை போற்றி புகழ்ந்து அவனை உள்ளத்தில் கொண்டு நித்திய கைங்கரியம் செய்தால் இப்பூவுலக வாழ்விலேயே நித்திய முக்தியானாய் எம்பெருமானை உள்ளத்தில் உணரலாமே என்றபடி, இப்படி மனதை கட்டுப்படுத்தி எம்பெருமானின் திருவடிகளை பற்றும் ஆற்றலை அடைவதே அங்கு அப்பறை கொண்ட வாற்றை என்று. அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல். இது பைங்கமல தன் தெரியல் என்பது ஆச்சாரியர்களையே குறிக்கிறது. இந்த இடத்தில் பெரியாழ்வாரையே குறிக்கும். அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன என்றபடி பட்டர்பிரான் கோதை என்று அருளி தன் தந்தையே என் ஆச்சாரியன் என்பதை உணர்த்துகிறாள். இந்த இடத்தில் நமக்கு ஆச்சாரியனுடைய முக்கியத்துவம், அதாவது பக்திக்கு எவ்வளோ முக்கியம் என்பதையும் இதன் மூலமாக நாம் உணரலாம். மதுர கவியாழ்வாரும் தன் குருவான தென்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் என்று கண்ணினுன் சிறுதாம்பினை அந்த பதிகத்தை நிறைவு செய்தார். ஆச்சாரியனை முன்னிறுத்து சொல்வதால் இந்த 2 பிரபந்தங்களுமே சிறப்பு பிரபந்தங்கள். கோதை சொன்ன என்று, கோதை என்பது த டாட்டர் ஆஃப் அப்படின்ற மாதிரி, அந்த பட்டர்பிரானுடைய பெண்ணான இந்த கோதை என்றபடி இங்கு சொல்கிறாள். சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே. இப்படி இந்த திருப்பாவை 30 பாசுரங்களும் ரொம்ப ஸ்ரத்தையாக புரிந்து கொண்டு அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு ஒரு குருமுகமாக கற்றுக்கொண்டு இப்படி முறைப்படி துதித்து குருவின் உபதேசத்தால் நன்கு புரிந்து அனுபவிக்கப்பட்ட, அதாவது பொருள் தவறாமல் ஒரு நாள் கூட தவறாமல் 30 தப்பாமே, தப்பாமல் சொன்னால் இங்கு இப்பரிசு உரைப்பார் என்று கூறுகிறாள். இங்கு இப்பரிசு உரைப்பார் என்பதை நாம் அனைவரும் உய்யும் வழியாக வராக அவதாரத்தின் போது எம்பெருமான் பூமி பிராட்டிக்கு சொன்ன ஸ்ரீ வராக சரம ஸ்லோகத்தின் சாரமாக பூமி பிராட்டியை கோதா பிராட்டியாக பூமிக்கு அனுப்பி வைத்து அவளால் அருளப்பட்ட இந்த திருப்பாவை என்னும் சரணாகதி தத்துவத்தை யார் ஒருவர் பக்தி ஸ்ரத்தையுடன் நினைப்பானாகில் அவனுக்கு கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் என்றபடி அவன் வயதாகி தளர்ந்து மரக்கட்டையைப் போலவோ ஸ்மரணையின்றியோ கிடக்கும்போது அவர், நான், பகவான் சொல்கிறார், நான் அவனை பற்றி நினைக்கிறேன் என்று அல்லல் பட்டு உழலும் நமக்காக பிராட்டி கேட்ட புலியதை நினைத்து பார்ப்பதே இங்கு இப்பரிசு உரைப்பார் என்று திருப்பாவைதான் எம்பெருமான் பிராட்டி மூலம் நமக்கு அளித்த பரிசு. இடைப்பெண்கள் போலே எம்பெருமானுடைய கைங்கரியமாக நினைத்து உரைப்பார் என்றும் நாம் கொள்ளலாம். அப்படி இல்லைனா துவயம் முதலிய மந்திரங்களின் விவரணமாயும் பிரபன்னருடைய அனுஷ்டான முறையை வெளியிடுவதாயும் உள்ள வகையறிந்து உரைப்பார். அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தமிழ் மாலையை நன்னா புரிஞ்சுண்டு பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறதாக செய்யணுமே ஒழிய நமக்காக என்று எதுவும் செய்யாமல், அதாவது ஈவன் ரெசிடேஷன் ஆஃப் த பாசுரம் ஷுட் பி டன் தட் வே. இப்படி 2 மால் வரைத்தோள், இப்படி சங்கும் சக்கரமும் தாங்கும் 2 கரங்கள், 4 புருஷார்த்தங்களை கொடுக்கின்றனவுமான 4 புஜங்களின் மூல பாகமாக உள்ள தோள்கள் உடைய எம்பெருமானை 30 பாமாலைகளையும் அவன் பூமாலைகளாக்கி தன் மால்வரை தோளில் தாங்குகிறானாம். 2 மால்வரை தோள். அவன் திருப்பாவையை தப்பாமல் உரைக்கும் அடியவரை 2 கைகள் போதாதே என்று 4 கைகளாலும் அரவணைக்கிறான் என்றும் கொள்ளுவர். செங்கண் திருமுகத்து. இந்த செங்கண் திருமுகத்துக்கு ரொம்ப அழகான ஒரு வர்ணனை.
செங்கண் திருமுகத்து என்று முதல் தடவை கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று முதல் பாசுரத்தில் பார்த்த செங்கண், அதை பற்றி சொல்லும்போது பகவான் கொஞ்சம் கோபமாக இருந்தாராம். அதனால் அவருடைய கண் செங்கண்ணாம். எதனால் அப்படின்னு பார்த்தா, தானே பல பல அவதாரங்கள் எடுத்து தர்மத்தை நிலநாட்டி உபதேசித்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லார் மூலமாகவும் உபதேசித்து மனம் மொழி மெய் சுத்தியுடன் கள்ளமில்லாமல், கள்ளத்தோடு தான் இருந்தோம், எம்பெருமான் சரணங்களில் சரணாகதி செய்யாமல் சேதனர்கள் மீண்டும் மீண்டும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எப்படியும் வாழலாம் என்று தவறுகளே செய்தும் பாபங்களே சேர்த்தும் பிறவிச் சுழலில் சிக்கி துன்புறுவதைக் கண்டு வெகுண்ட பரமனுடைய கண்கள் கோபத்தில் சிவந்து செங்கனாயிற்றாம். அடுத்ததாக கடைசியில் எதுக்கு சொல்றா செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் என்று? இப்படி சிவந்த கண்கள் இப்ப எதனால் சிவந்தது என்று பார்ப்போமா? நியமத்துடன் நோன்பிருந்து பரம பக்தியுடன் தன் சரணங்களை பற்றி சரணாகதி செய்து எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவோம் என்று எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் எம்பெருமானின் கைங்கரியமே தங்களுக்கு பறையாக, அதாவது நாடு புகழும் பரிசாக நன்றாக ஏற்றபடி பிரார்த்தித்து வந்த திங்கள் திருமுகத்து சேழியாரின் செம்மையான திருமுக காந்தி அவர்களை உடனே கருணையுடன் நோக்கினானாம் எம்பெருமான். அது கண்களில் அந்த திருமுக காந்தி பிரதிபலித்து செங்கனாயிற்று என்றும் அனுபவிக்கலாம். இப்படி ரொம்ப ரசமாக இந்த செங்கண் என்றதை சொல்வார்கள். செங்கண் திருமுகத்து உண்மையான பொருள் கருணை பொழியும் கண்கள், பங்கைய கண்ணனென்கோ பவளச் செவ்வாயனென்கோ கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்று கண்ணனுடைய திருக்கண்களை போற்றி செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், அது முழுக்க முழுக்க கருணையினாலும் அஃபெக்ஷன், அதாவது அன்பினாலும் நிறைந்தது தன்னுடைய பக்தர்களுக்காக என்றபடி செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. செல்வத் திருமாலால் என்றால் பகவான் கிட்ட எல்லா லோகங்களும் அவனுடைய சொத்து, அதே போல எல்லா குணங்களும் அவனுக்கு கீழே தான், அத்தனையும் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்றபடி அப்படிப்பட்ட செல்வத் திருமாலால் திருவாலும் மாலாலும் திருவருள் பெற வேண்டும் என்றும் எங்கும் இன்புறுவர், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அப்போ திருவருள் பெற்று இன்புறுவர், அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அளவிட முடியாதபடி ஐஸ்வர்யங்களையும் அடியார்கள் பால் பேரன்பும் கருணையும் உடையவன், இம்மைக்கும் மறுமைக்கும் என்பதையே செல்வத் திருமாலால் என்று ஆல் விகுதி சேர்த்திருக்கிறாள். அதாவது இங்கேயும் அங்கேயும் என்றபடி நிலையான செல்வம் அருள்பவன் என்று உணர்த்துகிறாள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தை விட நிலையான செல்வம் அருள்பவன் என்பதையே இந்த செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் ஸ்ரீமன் நாராயணனின் நித்திய கைங்கரியம் என்ற திருவருளை வேண்டுவதையே சொல்கிறாள். இதுக்கு ஒரு பாசுரம் பார்க்கலாம். 9ஆம் பத்து 2ஆம் இதில் இருக்கிற ஒரு பாசுரம். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்து ஆட்செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புழுங்குடி கிடந்தானே என்று நம் மன அழுக்குகள் நீங்க பெற்று தீராத வினைகளும் நீங்கி என்றும் நிலையான அருட்செல்வம் தானே வந்து சேரும் என்பதே இதன் உட்பொருளாக உள்ளது. இந்த பாசுரத்தில் மட்டுமே ஆண்டாள் தன்னை பட்டர்பிரானின் குமாரத்தியாக வெளிப்படுத்தி கொண்டு தான் அருளியுள்ள திருப்பாவை பாசுரங்களை அனுசந்திப்பவர்கள் எம்பெருமான் திருவருள் கிடைக்கப்பெற்று பேரின்ப நிலையை பெறுவர் என்று அருளியுள்ளாள். இந்த பாசுரத்தில் மட்டுமே இன்புறுவர் எம்பாவாய் என்றும் மற்ற 29 பாசுரங்களிலும் ஏலோர் எம்பாவாய் என்று சர்வே ஜனாகா சுகினோ பவந்து என்றபடி எல்லோரும் ஆனந்தத்துடன் இருக்க வேண்டும் என்பதையே இன்புறுவர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கின்றாள். நாச்சியார் பூமி பிராட்டியின் அவதாரம் இல்லையா? ஆகையால் அனைவருக்கும்
காருண்யம் காருண்யம் அதுவே வெளிப்படுத்தி அருள வேண்டும் என்கிற அவளின் தெய்வத்தன்மை, அவளுடைய அவா ரொம்பவே நம்மளுக்கு நன்றாக தெரிகிறது. இப்படி ஆண்டாள் திருப்பாவை என்னும் இத்திவ்ய பிரபந்தம் வாயிலாக இடைப்பெண்கள் முன் நடத்திய நோன்பின் நிலைமையை பரமை காந்தி சார்வபௌமராய் பட்டர்பிரான் என்று புகழ்பெற்ற பெரியாழ்வாரின் திருவுள்ளத்திற்கு இணங்க ஒரு பாவையை விழித்து உலகுக்கு வெளியிட்டு எல்லோரும் எளிதில் எம்பெருமானிடம் ஈடுபடும்படியும் அதனால் இங்குற்ற இன்பங்களுக்கு இடையூறு ஒன்றுமில்லை என்று தெளியும்படியும் செய்தருளி திரள் திரளாக இருந்து தன் தென்மொழிகளை எல்லோரும் அனுபவிக்கும்படி அனுகிரகித்து அவதாரத்தின் பலனை அற்புதமாக நமக்கெல்லோருக்கும் பெற்றுத்தந்தாள் ஆண்டாள். இந்த பாசுரம் அணிப்புதுவை, அந்த ஒன் இஸ் த கீவேர்ட். அதனால இந்த பாசுரம் ஸ்ரீ வில்லிபுத்தூரையே மங்களாசாசனம் செய்கிறாள். இதில் அந்த போன பாசுரம், அதாவது மாலை மணிவண்ணால பகவான் வடபத்திரசாயியை மங்களாசாசனம் பண்ணாள். இதில் ஸ்ரீ வில்லிபுத்தூரையே மங்களாசாசனம் பண்ணுகிறாள் அணிப்புதுவை என்று. வேதாந்த பொருள் அந்த ராஜன் முன்னிலையில் சொன்னார் இல்லையா, அதை இங்கே சொல்கிறாப்புல, அதாவது பகவான் ஹம்சாவதாரமாக வேதங்களை காப்பாற்றுறதுக்காக திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாருந் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதிமணி மாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.